இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானிலையின் ஊடாக நான் உண்மை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தை நான் ஆண்டவர் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து அவரிடத்திலே நான் பலன் எடுத்து நான் இந்த நேரத்திலே நான் பேச வாஞ்சிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே வாரும் ஆண்டவரே. வான்புறாவே மத்தியில் வந்திறங்கிடும் இந்நேரமே வந்திறங்கிடும் வரம் தாருமே வானபரணே வந்தாளுமே இந்நேரமே வரம் தாருமே பலவீனமான பாண்டவும் நானே மண்ணும் குப்பையும் தூசியுமே பேலனெண்ணில் விளங்க செய்யும் இந்நேரம் நாதா பலப்படுத்தும் வரம் தாருமே வானபரணே வந்தாளுமே நேரமே. ஆவியானவரே, இந்த நேரத்தை நீங்கள் முற்றுமா பொறுப்படுங்கோ. எல்லா தடைகளை நீக்கி இந்த செய்தி உடைய நாமத்திலே வர வேணும் ஆண்டவரே. துதிக்கன மகிமையெல்லாம் உங்களுக்கு தான் உடைய பாதாரவிந்த முத்தம் செய்து ஜெயம் எடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இப்ப கேக்குதா பிரதர்? ஹலோ பிரதர், தொடருங்களம்மா. நான் கடந்து வந்த பலவிதமான பாதைகளில் என் தேவன் என் துணையாளராய் எனக்கு ஆறுதலின் தேவனா என் கண்ணீர் யாவையும் துடைத்தார். 1996 பிப்ரவரி 10 கால வேளை என்ற ஜெப வேளையிலே என் தேவன் எனக்கு ஒரு பாடலை தந்து என்னை பலப்படுத்தினார். நிச்சயமாக உங்களையும் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, நாடோறும் உம்முடன் நடந்திடவே, என் கரம் பிடித்தென்னை நடத்திடுமே, என்றும் நானும் சித்தம் செய்திடவே. நடக்க சொல்லி தாரும் இயேசுவே. ஆம், டீச் மீ லார்ட், நான் உம்மோடு நடக்க எனக்கு சொல்லி தாரும்னு தான் நான் அங்கே பாடுகிறேன். எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பயணத்தின் தொடக்கம் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை எமது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அங்கே இயேசு கிறிஸ்துவின் ஒளி எங்களுக்குள் வருகிறது. அந்த நாள் மட்டும் நாங்கள் இருளில் தான் இருந்தோம், பாவ இருளிலே நாங்கள் இருந்தோம். ஆனால் நீதியின் சூரியன் நமக்குள் வந்ததால் இருள் அகன்று போய் அங்கே வெளிச்சம் வந்தபடியால் தான் நாங்கள் இயேசுவோடு நடக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏசாயா 9:2 இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. நீதியின் சூரியன் என்னில் உதித்தார், இருள் அகன்றது. நீதியின் சூரியன் என்னில் உதித்தார், அவர் ஒளியில் நான் பிரகாசிப்பேன். இருள் என்னை மூடிக்கொள்ள முடியாதல்லோ, என் நேசர் எனக்கு ஒளியாகினார். இருளகன்றது ஒளி வந்தது, என் நேசரின் முகம் காண்கிறேன். உம் பாதை காட்டும், உம்மோடு நடக்க, உம்மில் நான் என்றும் நிலைத்திருக்க, உம்மை நான் இன்னும் நேசித்திட, உம் கரத்தால் என்னை நடத்திடுமே. இருளகன்றது ஒளி வந்தது, என் நேசரின் முகம் காண்கிறேன். இங்கே நாங்கள் பழைய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது தேவனோடு
சஞ்சரித்த சிலருடைய பெயரை நான் இந்த நாளில் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக அங்கே ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்திலே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனார். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு வந்து பிள்ளைகளையும் பெற்றார். மெத்துசலாவை பெற்று அதன் பின்னும் பிள்ளைகளை பெற்று 1000 அவன் ஆண்டவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இனி நாங்கள் நோவாவை பார்க்கும் பொழுதும் நோவாம் ஆண்டவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கும் 3 பிள்ளைகள் இருந்தது. ஆபிரகாமும் அங்கே 17ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 17:1 கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லுகிறார். இப்படி இவர்கள் எல்லாரும் ஆண்டவரோடு தங்களுடைய குடும்ப காரியங்கள் இருந்தும் ஆண்டவரோடு சஞ்சரித்தது போல நாங்களும் எங்களோட பிரச்சனைகள் என்று பெருசா சொல்லாமல் நாங்களும் அவர்களை ஜனங்களை நாங்களும் ஆண்டவருக்காக நாங்கள் அவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்க வேணும். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம், இதைத்தான் ஆண்டவர் எங்களிடமும் அவர் இதை எக்ஸ்பெக்ட் பண்ற, நாங்களும் அப்படி அவரோடு சஞ்சரிக்க வேண்டும் என்று. அங்கே மீகா 4ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே மீகா சொல்லுகிறார், அவர்களை சுற்றி இருந்த ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் தங்கள் சகல ஜனங்களும் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடக்கிறார்களா அப்படி. ஆனால் நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களில் நடப்போம் என்று சொல்லுகிறார் மீகா சொல்லுகிறார். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம், உபாகமம் 8ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்திலே மோசே சொல்லுகிறார் அங்கே ஜனத்துக்கு, ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும் படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். இது என்னென்றால் அவர் சொல்ற, நீங்கள் 40 வருஷம் வனாந்திரத்திலே இருந்த பொழுதெல்லாம் ஆண்டவர் தான் உங்களை போஷித்து நடத்தி எவ்வளவு அருமையா நடத்தினவர். ஆகவே நீங்கள் அதை ஞாபகமா வச்சுக்கொண்டு நீங்களும் அவருடைய வழிகளிலே நீங்கள் நடவுங்கள் என்றுதான் அதை அங்கே சொல்லுகிறார். நீங்கள் ஆகையால் உன் தேவனாய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும் படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய் என்று சொல்லி அங்கே மோசே சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் நாங்கள் ஆண்டவரோட அங்கே ஐக்கியமாக இருக்க வேணுமான அவருடைய உண்மையிலும் அவருடைய வெளிச்சத்திலும் நாங்கள் இருக்கணும், சத்தியத்திலே இருக்கணும். 1 யோவான் 1:7 பகுதி சொல்லுகிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் தாவீது 26ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். அவன் இன்னும் 56ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்திலும் சங்கீதத்தில் சொல்றான், நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனில்லோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீரன் ஆத்மாவை மரணத்திற்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்பியாதிருப்பீரோன். ஏன் அவன் அங்கு ஆண்டவருடைய மன்னிப்பை கிடைச்சபடியினால் அந்த கிருபையை உணர்ந்து அவன் இப்படியாக அவன் சொல்கிறான். இன்னும் அவன் ஆண்டவரிடம் கேட்கிறான். 86ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை நான் உம்முடைய பரிசுத்தமான வழியிலே நான் நடக்க வேணும் என்று சொல்லி அவன் கேட்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அடுத்து அந்த பாட்டிலே நான் பாடுகிறேன், என் கரம் பிடித்தென நடத்திடுமே என்றும் நான் சித்தம் செய்ய வேணும். அங்கே எனக்கு ஒரு பாடலிலே, என் துணை நீரே என் பாரம் தாங்கிடுவீர், என் கரம் பிடித்தென்றும் நடத்துவீர் இயேசுநாதா. புது எண்ணெய் புது பேலன் புதிய கிருபை, நிதமென்னை நீ நடத்தும் இறை எந்தன் இயேசுநாதா. நீர் என் கரம் பிடித்து என்னை நடத்துமேன், நான் பிடித்தால் நான் கையை விட்டு விடுவேன். ஆகவே ஆண்டவரே, நீங்கள் என் கரத்தை பிடித்து நடத்துங்கள் என்று நான் பாடுகிறேன். இன்னும் அவருடைய சித்தம் செய்வதற்காக, சித்தம் நான் என்றும் செய்ய, சத்தம் நான் கேட்டிட என்னுள் தங்கிடும். இன்னும் ஒரு பாட்டிலே, நன்றி சொல்லி நான் பாடுவேன், நாதா உம்மையே பாடிடுவேன், சத்தம்
நான் எப்பொழுதும் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும். இன்னும் நான் அங்கே ஒரு இதிலே என்னேசரே நான் உந்தன் பிள்ளை அன்றோ, என்னை முற்றும் தந்தேனையா, வழி நடந்திட சித்தம் செய்திட ஆவி தந்தீரையா, சாயலாய் மாறிய நான் உம்மோடு ஜீவித்திட. ஆகவே நான் அவருடைய சித்தம் என்றும் நான் செய்ய வேண்டும் என்று நான் பாடுகிறேன். இந்த பாட்டின் முதலாவது சரணம் நான் நடந்த வழிகளிலெல்லாம் நம்மோடு இருந்தவர் நம் நாதர் இயேசு, நாம் கடந்து வந்த ஜனங்களுக்குள்ளும் நம்மை காத்தவர் தேவனாகிய கர்த்தர், நடக்க சொல்லி தாரும் இயேசுவே. நான் நடந்து வந்த வழிகளை நான் நினைக்கும் போது இப்பொழுதும் எனக்கு உடம்பெல்லாம் என்னோ செய்யும். அந்த வேளைகளிலே ஆண்டவர் என்னோட இருந்தார். ஏன் அவருடைய வசனத்தின்படி எபிரேயர் 13:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். இன்னும் ஜோஷுவா 1:9 சொன்னார், நீ போகும் இடம் எங்கே நீ சென்றாலும் அங்கே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. அந்த வார்த்தையின்படி எனக்கு வந்த சோர்வு, நான் நடந்து வந்த வழியிலே வந்த சோர்வு, அது ஒரு பொல்லாத ஒரு காரியம். இந்த சோர்வுற்ற வேளையிலே எனக்கு என் தேவன் எனக்கு ஆவி ஊட்டினார். சோர்வுற்ற வேளையில் ஆவியூட்டியே பலப்படுத்திய உம்மை புகழாமல் இருப்பேனோ. அவர் என்னை ஒரு நாளும் என்னை சோர்வுற்ற வேளையிலே என்னை ஆவியை ஊட்டி என்னை பலப்படுத்தினார். இன்னும் நான் பயப்பட்ட வேளைகளிலே அவர் எனக்கு என்ன விதம் அவர் சொல்லுறார், நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள் சொல்லி. காரிருள் நேரம் சோதனை வேளையில் நான் உம்மை கட்டி சேர்வேன். இப்படி அந்த இருள் வரைக்கும் எனக்கு பயம் வரும். அந்த நேரம் அவர் சொல்லுறார், பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன், பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள் என்று பயப்படாதே என்று சொல்றேன். இன்னும் எனக்கு அவமானம், எத்தனையோ வழியில் நான் நடந்த வழியில் அவமானம் வந்த பொழுது உம்மை நம்பி நான் வெட்கப்பட்டு போனதில்லை, உம்மை நோக்கி பார்த்து நான் பிரகாசித்தேன். ஏன் அந்த வேளையிலும் அவமானம் வந்த வேளையிலும் நான் அவரை பார்த்து அவருடைய முகத்தை பார்த்து அவருடைய பிரகாசிக்கிற முகத்தை பார்த்ததினாலே என்னை அவர் வெட்கமடைய விடவில்லை. இன்னும் அடுத்தது நான் பார்க்கிறேன், சோர்வு, பயப்பட்ட வேளை, அவமானத்தின் வேளை, தனிமையாயிருந்த வேளையிலே, தனிமையாயிருக்கையில் துணையா நீரே, ஆறுதல் தந்தென்னை அணைத்தீரே, அழாதே என்று சொல்லி கண்ணீர் துடைத்தீரே. பாத்தீங்க, தனிமையாயிருக்கேக்கிலும் அவர் என்னோடு கூட இருந்தார். இன்னும் நான் எனக்கு வியாதி வந்தவன், எத்தனையோ தரம் வியாதி வந்தது, ஒவ்வொரு முறையும் பாடல் மூலம் தந்துட்டார். தழும்புகள் என்னை தொட்டதால் நான் முற்றும் சுகமாகினேன், 1000 நாவுகள் போதாதே உம்மை உயர்த்தி உயர்த்தி பாடிட. இன்னும் அடுத்தது நான் அக்கினி ஊடாக போனேன், தண்ணீர்கள் போல பிரச்சனை என் மேல் புரண்டு கொண்டு வந்தது. அந்த நேரம் எல்லாம் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து அவர் எப்பொழுதும் பாட்டுகளுக்கு ஊடாகத்தான் என்னை ஒவ்வொரு முறையும் என்னை தேற்றி தாங்கி கொண்டு வருகிறார். அக்கினி போன்ற சோதனை வந்துச்சு, எவ்வளவோ வெள்ளம் போலதான் பிரச்சனை வந்தது. அதான் சொல்றேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னேசரேனக்குண்டு அக்கினியோடே நடந்திட்ட போதும் வேகாமல் காத்தவரே, அல்லல் யாவும் அகற்றி ஆறுதல் அளிக்கும் ஆத்துமாவின் வல்ல ரட்சகராம் என்னேசரேனக்குண்டு. மற்றது இன்னொரு பாட்டில் எனக்கு சொல்லுற, தீயினுள் நடந்திட்ட
வேளையிலும் வேகாமல் காத்தீரையாம், இனிமேலும் காக்க வல்லவராம் ஏசந்தன் நண்பனானா. இப்படியாக என் ஆண்டவர் நான் போன ஒவ்வொரு பாதையிலும் என்னோடு கூட இருந்தார். தண்ணீர்களை நான் கடக்கும் போதும், அக்கினியில் நான் நடக்கும் போதும், பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன், பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவள். பாருங்க, அவ்வளவு அருமையான ஆண்டவர். அவர் நான் நடந்த எல்லா வழிகளிலும் என்னோடு கூட இருந்தார். இன்னும் நான் பாடுகிறேன், நான் கடந்து வந்த ஜனங்களுக்குள்ளும் நம்மை காத்துவனாகிய கத்தர். ஜோஷுவா 24:17b ஜோஷுவா சொல்றான், நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாக எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின, நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழிகளிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கத்தர். அதான் அந்த பாட்டிலே நான் பாடுகிறேன். நாங்கள் நடந்த எல்லாத்தையும் இந்த முதலாவது சரணம் நான் ஏற்கனவே பாடிவிட்டேன். நாம் கடந்து வந்த ஜனங்களுக்குள்ளும் நம்மை காத்தவர். அடுத்து 2வது சரணத்திலே நான் பாடுகிறேன், நீர் நடந்தபடி நானும் நடந்திட, உம்மில் நிலைத்து அன்பில் நடந்திட, நீர் காட்டும் பாதையில் நடந்திடவே, என் சிலுவை எடுத்து நடந்திடவே. நடக்க சொல்லி தாரும் ஆண்டவரே என்று அங்கே இயேசுடைய பிறப்பிலே அவர் நடந்தபடி நாங்கள் நடக்க வேண்டுமானா, அவர் பிறப்பிலே அவர் தாழ்மையை நாங்கள் காண்கிறோம். ராஜாதிராஜனே ஏழையின் கோலமதாய் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானீரே. பாருங்க, பிறப்பிலேயே ஏழையின் கோலமா வந்து அடிமையா வந்த அவர் நடந்தபடி நாங்களும் நடக்க வேணும். அடுத்து அங்க தாழ்மையை நாங்கள் பார்க்கிறோம். பிறப்பிலேயே நாங்கள் அவருடைய தாழ்மையை கண்டோம். இனி அவருடைய அன்பு, அவருடைய வாழ்க்கையில் அவருடைய அன்பு விசேஷமாக அவர் எங்களுக்காக சிலுவையிலே மரித்த இடத்தில் அவருடைய அன்பு. பவுலப்போஸ்தலன் சொல்றார் எபேசியர் 5:2 வாக் இன் லவ், நீ அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இன்னும் அப்போஸ்தலர் 10:38 நசரேனா இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினார் அவர் நன்மை செய்கிறவர்களாயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர் யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித் திரிந்தார்கள். அங்கே ஆண்டவருடைய வல்லமை எங்களுக்கும் அதே வல்லமை எங்களுக்கும் தந்திருக்கிறார். இன்னும் நாங்கள் அவர் நடந்தபடி நடக்குவோம். அவர் தாழ்மையாய் நடந்தார், அன்பாய் நடந்தார். இன்னும் மன்னிப்பு, அங்கே சிலுவையிலே அறைந்தவர்களுக்கு கூட பிதாவே மன்னியும் சொல்ல மன்னிக்கும் அந்த குணம் நாங்களும் அவர் நடந்தபடி மன்னிக்க வேணும் மற்றவர்களை. இன்னும் கீழ்ப்படி ஒபீடியன்ஸ், அவர் சிலுவையின் மரண வரியந்தம் அங்கு கீழ்ப்படிந்தார் என்றுதான் அங்கே பிலிப்பியரிலும் நாங்கள் வாசிக்கிறோம். இந்த எல்லாம் அவரில் இருந்த குணங்கள் எங்களிலும் காணப்பட வேணும். இன்னும் ஒன்று அவர் சொல்லுறார், அங்கே என்னிலே நீங்கள் நிலைத்திருங்கள். அங்கே யோவான் 15ஆம் அதிகாரத்திலே அங்கே அவர் சொல்றார், என்னில் நிலைத்திருங்கள், என்னுடைய அன்பிலும் நிலைத்திருங்கள். எனக்கு ஒரு பாட்டு அதுக்கு இருக்கிறது. என்ன நேரம் எப்படி போகுமோ எனக்கு தெரியல, ஆனாலும் அதை நான் பாடத்தான் விரும்புகிறேன். நான் உம்மை இன்னும் கிட்டி சேர கிருபை தாரும் இயேசுவே, நானும் அன்பில் நடந்திடவே உம்மை இன்னும் நேசித்திடவே அருள் தாரும் இயேசுவே, நான் உந்தன் அடிமையே, நான் உம்மில் நிலைத்திருக்க, நீர் என்னில் நிலைத்திருக்க, நான் உம்மை வாஞ்சிக்கிறேன், என்னை உம்மன்பில் மறைத்து கொள்ளும் இயேசுவே, உம்மை இன்னும் அறிய என்னாவல் நீரே வேறில்லையே. பாருங்க, ஆண்டவர் சொல்றார், என்னிலே நிலைத்திருங்கள். அவர் நடந்தபடி நாங்களும் அவர் பிதாவோடு ஐக்கியமாய் இருந்தார். அதே விதமாக நாங்களும் அவரை போல நாங்கள் நடக்கணும்.
இன்னும் அங்கே எனக்கு இன்னொரு பாட்டிலே நான் பாடுகிறேன். என்னுள்ளத்தில் இயேசு என்றும் ஜீவிக்கிறார், என் உள்ளம் அவர் அன்பால் பொங்கி வடியுதே, அவர் அன்பில் அவர் நம்பில் நாம் நன்றும் நடந்து அவர் சாட்சியாய் என்றும் வாழுவேன், அவர் அன்பில் நான் என்றும் நடந்து அவர் சாட்சியாய் என்றும் நான் வாழுவேன். பாடிக்கொண்டே இருப்பேன். ஆண்டவரே, நான் உங்களுடைய அன்பிலே நான் நடக்க எனக்கு 26. அடுத்ததாக என் சிலுவை எடுத்து நடந்திடவே என்று நான் பாடுகிறேன். எனக்கு கொடுத்த அந்த சிலுவையை நான் சந்தோஷத்துடன் எடுத்துக்கொள்கிறேன். இந்த சிலுவை இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்தார். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாயிருக்கிறது. பாருங்க, ஃபூலிஷ் பீப்புள், அவைக்கு இந்த சிலுவை இது என்ன ஒரு மரத்தாலே செய்ததானே என்று அவைக்கு அதனுடைய தாற்பயம் விளங்கவில்லை. ஆனால் எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு இயேசு அங்கே பிசாசை வெற்றி சிறந்து எங்கள் பாவங்களுக்காக மறுத்து வந்த அந்த சிலுவை தான் எங்களுக்கு ஒரு மேன்மையாக இருக்கிறது. ரோமரிலே அங்கே 1:16 கிறிஸ்து சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இன்னும் ஒரு அருமையான வசனம், கலாத்தியர் 6:14, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக, அவரால் நான் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன், உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். எல்லாவற்றையும் விட்டு விட்டாரேன், அவற்றை மேன்மை ஒன்றே உண்டு, அந்த சிலுவை தான் எனக்கு மேன்மை. எங்களுக்கும் அதுதான், எனக்கும் அதுதான். இதைத்தான் நானும் இதையே சொல்லுவேன். எனக்கு ஒரு ஊழியத்து பாடல் ஒன்றிலே நான் பாடுகிறேன். என்னை நான் வெறுத்து என் சிலுவை எடுத்து தினமும்மை பின்பற்றி உந்தனடி பணிந்து எண்ணமெல்லாம் உந்தன் திருச்சித்தம் செய்யவே உத்தம மார்க்கம் காட்டுமையா, தேவனேயோ மக்கு ஊழியம் செய்ய உம்மருள் தர வேண்டும் தேவா. சிலுவையிலே இயேசு சாத்தானை முறியடிச்சு எங்களுக்கும் வெற்றி தந்திருக்கிறார். இன்னும் 3வது சரணம், நல்ல போராட்டம் போராடிட, நல்ல போராட்டம் போராடிட விசுவாச பாதை காட்டினீரே, நீதியின் கிரீடம் நான் பெற்றிடவே நீர் இன்னும் என்னை நடத்திடுமே. நடக்க சொல்லித்தாரும் ஆண்டவரே. நல்ல போராட்டம் போராடு. அதன் பாதை அந்த போராட்டத்தின் பாதை விசுவாச பாதை. எமது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் அதன் நிறைய போராட்டத்தை நாங்கள் சந்திக்கிறோம். போராட்டமே தான் எங்களுடைய வாழ்க்கை. அதுதான் அந்த பாட்டு மாண்டு ஆவியானவர் எனக்கு தந்திருக்கிறார். நல்ல போராட்டம் போராட விசுவாச பாதை, அந்த விசுவாச பாதையில தான் நாங்கள் நடக்க வேணும். எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவரை நம்பி, அந்த விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனம், அந்த வசனத்தோடு நாங்கள் நிலைத்திருந்தால் என்ன போராட்டம் வந்தாலும் நாங்கள் போராட்டத்திலே நாங்கள் வெற்றி எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே பவுல் அப்போஸ்தலன் இந்த வேறு போராட்டங்களை குறித்து அவர் சொல்றார், இட் இஸ் லைக் ரன்னிங் அ ரேஸ். நாங்கள் அத்லீட்ஸ் மாதிரி இந்த ஓட்ட பந்தயத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்களை போலதான் எங்களோட வாழ்க்கை. இட் இஸ் லைக் ரன்னிங் அ ரேஸ். இந்த விசுவாச ஓட்டமான நாங்கள் அந்த ஓட்டத்திலே நாங்கள் கவனமாக ஓட வேணும், பரிசுத்தமாய் ஓட வேணும், இலக்கை நோக்கி போக வேணும். உங்களுக்கு தெரியும், நாங்கள் ரேஸ் ஓடும் பொழுது அந்த ட்ரக்கை விட்டு நாங்கள் வெளியிலே போகக்கூடாது. இதே மாதிரி நாங்கள் உங்களோட விசுவாச பாதையில் எங்களுக்கு எவ்வளோ போராட்டங்கள் வரும், சோதனைகள் வரும், வேதனைகள் வரும். எல்லாவற்றிலும் ஆண்டவர் எங்களோட கூட இருக்கிறார். இந்த உலக சிநேகம் அது பொல்லாத ஒரு காரியம். அங்கே பண ஆசை, உலகத்தினுடைய மோகம் எல்லாம் தான் எங்களை அங்கே டிஸ்ட்ராக்ட் பண்ணி சில நேரம் அந்த ட்ரக்ல இருந்து வெளியிலும் சில நேரம் கொண்டு போய்விடும். அங்கே நான் பிரதர் தினகருடைய மேகசின்ல வாசித்தேன். அட்லாண்டான்ற ஒரு பெண், அவள் ஒரு வீராங்கனை.
அவளை ஒரு நேரம் ஒரு நாளும் ஜெயிச்சது இல்லையா. ஆகவே அவள் ஒரு சவால் கொடுத்தாள், தன்னை ஜெயிக்கிறவன் தன்னை மறி பண்ணலாம் என்பதாக. அப்ப ஓட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு வாலிபன் ஓடிக்கொண்டிருக்கிறான், இவள் வேகமா ஓடுறாள். அவன் என்ன செய்யறான், 2 கோல்டன் ஆப்பிள்ஸ், அந்த ஆப்பிள் பவுன் அதை அதுக்குள்ள உருட்டி விடுறான் அவன் ட்ரக்கில். அவன் அட்லாண்டா குனிந்து அதை எடுக்கிறான், அந்த அந்த ஆசையில அவன் ஜெயிச்சுட்டான். இதுதான் நடக்கிறது. எங்களுக்கும் சாத்தான் கொண்டு வந்து எத்தனையோ காரியங்களை கொண்டு வந்து எங்களுக்கு முன்னாக வைப்பான். ஆனா நாங்கள் அவை ஒன்றை நாங்கள் கவனிக்க கூடாது, அதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. அதை பாராமல் நாங்கள் எடுத்த ஓட்டத்தை நாங்கள் அங்கே எங்களை இலக்கை பார்க்கணுமே, அங்கே எங்களுக்கு வெற்றி இருக்கிறது. பவுலப்போஸ்தலன் சொல்றார் அங்க இந்த ஓட்ட பந்தயத்திலே எங்களை வந்து அப்படி ஓட்ட பந்தயம் ஆள் போலதான் அவர் வர்ணிக்கிறார். அவர் சொல்லுறார், இந்த பாதையின் தொடக்கம் எனக்கு தெரியும், ரட்சிப்பு. அந்த பாதை விசுவாச பாதை, முடிவு வந்து எங்களுக்கு இலக்கு நித்திய ஜீவன், ஜீவ கிரீடம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தின் 24, 25 வசனங்களிலே அவர் சொல்ற, இந்த பந்தயச்சாலையில ஓடுறவ எல்லாரும் ஓடுவினான், ஆனால் ஒருவனுக்கு தான் அங்கே அந்த கிரீடம் கிடைக்கிறது. அதுவும் அது வாடி போற ஒரு கிரீடம், அழிவுள்ள ஒரு கிரீடம். ஆனால் நாங்கள் ஓடுகிற ஓட்டத்திலே அங்கே நாங்கள் எல்லாருக்கும் அது கிடைக்கும். எப்படியானால் நாங்கள் முடிவு வரை அந்த போய் நிலைத்து சரியான பாதையிலே நாங்கள் கவனமாயிருந்து பரிசுத்தத்தோட கவனமாங்க. எபிரேயரும் பவுலப்போஸ்தலன் சொல்றார், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்க இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓட கடவோம். நாங்கள் பாவத்தை தள்ளிவிட்டு பரிசுத்தமாய் ஓட வேண்டும். அப்படி நாங்கள் போவோமே ஆனால் நாங்களும் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்று. பிரைஸ்லோட்டம்மா, பிரைஸ்லோட்டம்மா. இல்லையோ இப்போ கேட்குது, நீங்க பேசுறது கேட்குது. உங்களுக்கு கொஞ்ச நேரம் கேட்கல, தொடருங்க. ஐயோ என்ன இப்ப நாளைக்கு எடுத்தா என்ன பிரதர், இன்னொருக்கா? தொடருங்கம்மா. சரி, விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாங்கள் ஓட வேண்டும். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காக நீ அழைக்கப்பட்டாய் என்று அங்கே பவுலப்போஸ்தலன் வந்து தீமோத்தேயுக்கு சொல்லுகிறான். ஆனால் இங்கே வந்து கடைசியா எங்களோட ரிவார்ட் வந்து எங்களுக்கு கடைசியில தான் கிடைக்கும். கடைசி நேரத்திலான் எங்களுக்கு அந்த ரிவார்ட் கிடைக்கும், ஓடி முடியும் போது. அதான் பவுலப்போஸ்தலன் 2 தீமோத்தேயு 4, 7, 8 வசனங்கள் சொல்லுகிறான். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார் என்று சொல்லி, எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை காத்திருக்கிற யாவருக்கும், நாங்கள் இப்ப ஆண்டவர் வருவார் என்று காத்து கொண்டிருக்கிற எல்லார் விசுவாசிகளும் நாங்கள் பொறுமையோடு ஓடி அந்த போராட்டத்திலே வெற்றி பெறும் பொழுது எங்களுக்கு அந்த ஜீவ கிரீடம் அங்கே கிடைக்கிறது. விசுவாச பாதையிலே விரைந்து நடந்திடவே, விசுவாச கப்பல் கரை சேரவே, பிரகாசிக்கும் அவர் திருமுகம் நோக்கி பதறாமல் காத்திருப்பாய், கலங்காதே. இன்னும் இந்த விசுவாசத்தை குறித்து இதை வந்து நாங்கள் வந்து இந்த உலகம் வந்து ஒரு கடல், இந்த கடல்ல ஓடுற ஒரு கப்பல் நாங்கள். இந்த கப்பல் என்னுடைய கப்பலுக்கு மாலுமி வந்து இயேசு கிறிஸ்து, அவரே தான் என்னுடைய நங்கூரம். ஆனபடியினாலே எனக்கு ஒரு பாட்டிலே தந்திருக்கிறார், கருணை கடலே என் விசுவாச கப்பல் உம்மில் நங்கூரம் போட்டு நீத்திய கரை சேர நிமலானின் சரண் புகுந்தேன். ஆம், ஆண்டவர் தான் என்னுடைய விசுவாச கப்பலை நங்கூரமாயிருந்து என்னை அவர் காத்து கொள்கிறார். என் பயணத்திலே இந்த விசுவாச கப்பலே அவர் இயேசு மாலுமியாயிருக்கிறார்.
1 தீமோத்தேயு 1:19-20 வசனங்களே நாங்கள் பார்க்கிறோம். அங்கே பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொல்ல உண்ட மனச்சாட்சியை நீ கவனமாக காத்துக்கொள். ஏனென்றால் இந்த நல் மனச்சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமேனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானுக்கு நான் ஒப்பு கொடுத்தேன் என்று பவுலப்போஸ்தலன் சொல்றார். இது இப்படியானது ஒன்று எங்கள் ஒருவருக்கும் வரக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் எங்களுக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். நித்திய ஜீவனை தந்தவரே நீடூழி காலம் உம்முடனிருக்க நீரெல்லால் எமக்கு யாருண்டு இயேசுநாதா நின்னடி பணிந்து சரண் புகுந்தேன். இன்னும் இதில் நாங்கள் பாடுகிறேன். நீதியின் கிரீடம் நான் பெற்றிடவே நீர் என்னை இன்னும் நடத்துவீரே என்று சொல்லி நான் பாடுகிறேன். அங்கே யோவான் 17:3 சொல்லுகிறது, ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆண்டவர் எங்களுக்கு நித்திய ஜீவனை ஒரு கிஃப்டா தருகிறார். we don't have to work for it. நாங்கள் அதற்காக ஒன்றுமே செய்ய தேவையில்லை. ஆனால் என்ன செய்ய வேணும்? தருகிறதை நாங்கள் கை நீட்டி எடுத்துக்கொள்ளணும். we must receive the gift. அது ஒரு ஃப்ரீ. ஆண்டவர் எங்களுக்கு தருகிறார், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். 1 யோவான் 5:11-12 தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது. அதுதான் சாட்சி. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரனை இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இன்னும் 2 தீமோத்தேயு 4:8 விசுவாச ஓட்டத்தை முடித்து ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். அவர் ஓடி முடிச்சுட்டார். ஏன்? அவ்வளவான போராட்டத்துக்கு உள்ளாலும் அந்த விசுவாசத்தை காத்து கொண்டு அவருடைய முடிவு வர்ற நேரத்தில் அவர் சொல்லுகிறார், இனி எனக்கு ஜீவர் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. ஆனால் தனக்கு மட்டுமில்லை, தேவனுடைய பிரசன்னத்தை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் கிடைக்கிறேன்னு சொல்லுகிறார். இங்கே நாங்கள் பார்க்கிறோம் வெளிப்படுத்தல் விசேஷத்தின் 2:10 சிமிர்னா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மரண பரியந்த நீ உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். மரண பரியந்தமே எத்தனையோ உபத்திரவங்கள் வந்தது, எத்தனையோ கஷ்டங்கள் வந்தது. ஆனாலும் ஆனபடியத்தான் அவர் சொல்றார், அப்படி வந்தும் நீ அதற்கூடாக நீ வந்து மரண பரியந்தம் உனக்கு மரணம்தான் வருமானாலும் அந்த நேரம் மட்டும் நீ உண்மையாயிருந்தால் உனக்கு நீ ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் வெளிப்படுத்தல் 3:11 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிருந்து சொல்றார். ஏனென்றால் அங்கே நாங்கள் எங்களுடைய சில நேரங்களிலே நாங்கள் போகும்பொழுது சில பிழையான உபதேசங்களுக்கு சாத்தான் கொண்டு வந்து நாங்கள் அதுக்குள்ள அகப்படுகிறோம். அப்படியான நேரத்தில் ஆனபடியாத்தான் அவர் சொல்றார், உண்மையா நாங்கள் இருக்கும் பொழுது அந்த கஷ்டங்கள் என்ன வந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு இதோ சீக்கிரமா நான் வரப்போறேன், உனக்கு உள்ளதை நீ இப்ப எடுத்துக்கொண்டு அந்த ஜீவனை நீ இழந்து விடாதபடி, ஒருவருக்கும் வந்து உன்னை அதை பறிக்கத்தக்கதாக உனக்கு ஒன்றும் செய்யாதபடிக்கு நீ அதை காத்துக்கொள்ளுன்னு சொல்லி ஜீவ கிரீடம் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு கிரீடம் தருகிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவானா. எனக்கும் என்ற வாழ்க்கையிலும் எத்தனையோ புயல்கள் வந்தது. ஆனால் ஆண்டவர் என்னோட இருந்தபடியினாலே, அவர் மாலுமியா இருந்தபடியினாலும் என்ற கப்பல் சேதப்படவில்லை. கடும் புயலும் அலைகள் மோதியும் என் வாழ்க்கை படகு அமைதி கண்டது, மாலுமி கர்த்தர் என்னோடு இருப்பதால். ஆமென். பாருங்க, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு விதமான கஷ்டங்கள், ஆனாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கடைசியாக நான் இன்றைக்கு செய்தி கொடுக்க அந்த பாடலை மாத்திரம் நான் பாடி நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். அதற்கு ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, நாடோறும் உம்முடன் நடந்திடவே, என் கரம் பிடித்தென்னை நடத்திடுமே, என்றும்
இயேசுவே. நீர் நடந்தபடி நானும் நடந்திட, உம்மில் நிலைத்து அன்பில் நடந்திட, நீர் காட்டும் பாதையில் நடந்திடவே, என் சிலுவை எடுத்து நடந்திடவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே. நல்ல போராட்டம் போராடிட விசுவாச பாதை காட்டினீரே, நீர் இன்னும் நீதியின் கிரீடம் நான் பெற்றிடவே, நீர் இன்னும் என்னை நடத்திடுமே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே. நாடோறும் உடன் நடந்திடவே, என் கரம் பிடித்தென்னை நடத்திடுவே, என்றும் நானும் சித்தம் செய்திடவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே. ஆம் இயேசு சுவாமி, இந்த பொல்லாத உலகத்திலே அவ்வளவோ கடினமான போராட்டங்கள் மத்தியிலும் நடக்க நீங்கள் தான் எனக்கு சொல்லி தந்தீர். அதேதான் எங்கள் எல்லாருக்கும் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஆண்டவரே, நடக்கிறதுக்கு உங்களோட கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் நடந்தால் எங்களால் இயலாது, உங்களுக்கு பலன் இல்லை. ஆனால் ஆவியானவர் எங்களை நடத்தி எங்கள் கரம் பிடித்து நடத்தினார். நாங்கள் நடந்து சரியான பாதையில் இந்த போராட்டங்களின் மத்தியிலும் ஆண்டவரே, நாங்கள் இலக்கை நோக்கி தொடர்ந்து இந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து, இந்த செய்தியை கேட்கிறவர்களுக்கும் ஆண்டவரே ஒரு புத்துணர்ச்சி வர வேணும் ஆண்டவரே. நான் சரியான பாதையிலே நடக்கிறேனா, என் விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறேன்னு சொல்லி எங்களை அலசி பார்த்து உம்மை நோக்கி அந்த இலக்கை நோக்கி ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நிற்கிற தர வேணும் என்று எல்லா துதிகன மகிமையும் இயேசு ராஜாவே உங்களுக்கு தந்து இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறேன் என்ற பிதாவே. ஆமென், ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென், 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 ஆமென். ஆமீன் ஆமீன். வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரித்த உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவராக கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சகோதரி மிஸ்ஸஸ் அரியராஜா அம்மா அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து வான்புறாவின் நேரத்திலே பாடல்கள், துதிகள், சாட்சிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சந்ததியாக கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடமிருந்து விடைபெறுவோம். கர்த்தர் வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்து